ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. காவேரியும் விஜயோட தாத்தாவை மீட் பண்ணி அங்கே விஜய்க்கு வந்து மேட்ரிமோனியில் பொண்ணு பார்க்குறதா பேசிட்டு அங்கே மேட்ரிமோனிலுமே எங்கள் விஜயோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயமா பேசிட்டு இங்கே காவேரியுமே வீட்டுக்கு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே விஜயோட தாத்தா வந்து ஒரு மாதிரியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே அங்கே தாத்தா கிட்ட என்ன தாத்தா நீங்கள் முன்னைய விட இப்போ ஒரு மாதிரியாக இருக்கீங்க, காவேரி வந்து உங்ககிட்ட எதனா பேசிட்டு போனாலா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே கேட்கவும் எங்கள் விஜயோட தாத்தாவும், விஜய் நான் உங்ககிட்ட எதுவுமே மறைக்க மாட்டேன், அதுவும் இல்லாமல் காவேரி இங்கே வந்தது ஒரு காரணத்தோடு தான் வந்திருக்கா, அதுவும் இல்லாமல் உனக்கு பொண்ணு பார்க்குறதா சொல்லிட்டு இருந்தா, அதுவும் இல்லாமல் மேட்ரிமோனியில் பொண்ணு பார்க்கறதுக்காக அந்த உன்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டுமே போயிருக்கா அப்படின்ற மாதிரியுமே இங்கே விஜய் அவங்க தாத்தா வந்து விஜய்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை கேட்ட விஜயுமே, என்ன தாத்தா அவள் எனக்காக பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கா, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தா, அவள் பழைய நினைவுகள்லாம் அவளை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஆனால் அவளுக்கு பழைய நினைவுகள்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது தாத்தா. நீங்கள் அவகிட்ட கேட்குறான்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணாதீங்க தாத்தா. நீங்கள் அவகிட்ட புரியுற மாதிரி எதனா சொல்ல வேண்டியது தானே. ஏன்னா அவள் புரியாமல் அவள் தான் பேசிக்கிட்டு இருக்கா, அவள் தான் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு இருக்கா. நீங்கள் அவள் கேட்க எல்லாமே சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து அவங்க தாத்தா கிட்ட பேசவும், அவங்க தாத்தா வந்து, விஜய் நான் என்னப்பா பண்ண முடியும், அவள் என்கிட்ட வந்து விஜயோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். ஏன்னா 5 வருஷமாக அவர் கல்யாணம் பண்ணாமல் அவரோட குழந்தையும் அவரும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு துணை வேணும்ல. அவங்களுக்கு நீங்கள் பேசி புரிய வச்சு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்கணும்ல. நான் வந்துட்டேன்ல தாத்தா, நீங்கள் இதுக்கு மேலே எந்த கவலையுமே படாதீங்க, அவருக்கு நல்ல ஒரு பொண்ணாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளே அப்ளை பண்ணிட்டு போனா. ஆனால் நான் அவகிட்ட வேறு எதனா சொல்லிட்டு இருந்தேன்னா அவள் வந்து மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு மனசில் குழப்பிக்கிட்டே போயிருப்பா. அதனால தான் நான் எதுவுமே அங்கே பேசலை. அதுவும் இல்லாமல் அவளுக்கு பழைய நினைவுகளெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருமே சொல்லியிருக்காங்க. அதுவும் மீறி நான் சொன்னேன்னா அவளுக்கு எதனா ஒன்று ஆகிடுமோ அப்படின்றதுனால தான் நான் அந்த விஷயத்த எதுவுமே சொல்லலை. விஜய் நீ இப்படியே அவள் போக்கிலே விட்டுடு. அதே மாதிரி அவளை அப்படியே விட்டால் தான் அவளுக்கு பழைய நினைவுகள் வந்தாலுமே வரலாம் இல்லை. அப்படி இல்லைனா அவள் உன்னவே கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படின்ற ஒரு செட்டப் இருக்கும். அவள் என்ன பண்ணாலுமே நீ அவளுக்கு ஒத்துழைப்பு கொடு. அதே மாதிரி அவள் போக்குல விட்டுரு. அதுக்கப்புறம் கடைசியாக அவளே வந்து உங்ககிட்ட பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுடைய தாத்தாவும் சொல்லிட்டுறாங்க. இதை கேட்ட இங்கே விஜயும், தாத்தா நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன், அதுவும் இல்லாமல் அவளுக்கு இன்னும் ஞாபகம் வரலை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதுவும் கூடிய சீக்கிரம் நான் அவளை வந்து நினைவுகளெல்லாம் நான் அவளுக்கு வர வச்சிடணும். அதுவும் இல்லாமல் இங்கே அம்மு வேற காவேரி மிஸ்ஸை பார்த்தாவே அவளுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆகிடுது. அதுவும் இல்லாமல் காவேரி மேலே அவள் அவ்வளோ அன்பாக இருக்கா. அதுவும் இல்லாமல் அவள் தான் அவங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமலே அவள் மேலே அவ்வளோ அன்பு இருக்கா. இதெல்லாம் பார்க்குற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது தாத்தா. ஏன்னா இங்கே காவேரி இருக்க வேண்டியவ, இங்கே அம்மு கூட காவேரி தான் இருக்கணும். அதுவும் இல்லாமல் இப்போ எனக்கு என்னோடய லைஃப்பில் அப்படியே உல்ட்டாவாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் என்ன தான் பாவம் பண்ணணும் தெரியல, எனக்கு மட்டும் இப்படியே நடந்துக்கிட்டு இருக்குது தாத்தா. என்னால் என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே சாரதாவும் வீட்டில் உக்காந்துக்கிட்டு இருக்க, அப்போ தான் காவேரியுமே போகிறாங்க. உடனே சாரதாவும், என்ன காவேரி எங்கே போயிட்டு வர, இவ்வளோ டைம் ஆகுது, இப்போ எங்கே போயிட்டு வர சொல்ல ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா வந்து கேட்கவும், உடனே இங்கே காவேரியும், அம்மா எங்கம்மா, அங்கே விஜய் வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன், அம்முவை பார்த்துட்டு பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க இங்கே காவேரியும். உடனே இங்கே சாரதா வந்து, ஏன் காவேரி இந்த டைமில் வர, நீ அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் வரலாம் இல்லை, இப்போ இந்த நைட் டைமில் அன்னோன் டைமில் இது லேடிஸ்க்கு பாதுகாப்பே இல்லை, நீங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு வரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா சொல்கிறாங்க. உடனே இங்கே காவேரி கேட்டுட்டு, என்னம்மா இப்போ நான் சேஃபாக தானே வந்துட்டேன், நீங்கள் என்னம்மா நான் வேறு வீட்டில் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கூட நீங்கள் அலோவ் பண்ண மாட்டீங்க, இப்போ அந்த வீட்டில் மட்டும் ஸ்டே பண்ணால் மட்டும் நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டீங்க, அப்படி என்னதாம்மா விஷயம், அவங்க மேலே நீங்கள் ஏன் இவ்வளோ அன்பு காட்டுறீங்க, அது என்கிட்ட என்னென்னம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி வந்து சாரதா கிட்ட கேட்குறாங்க. சாரதா வந்து, அது என்னமோ தெரியல காவேரி, எனக்கு அங்கே அம்முவை பார்த்தா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா இப்போ உங்கள் அப்பாவுமே கூட இல்லையா, அதனால் அந்த குழந்தைய பார்த்தா எனக்கு ரொம்பவே அந்த அம்முவை பார்க்குற போதெல்லாம் சந்தோஷமாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் அம்மு வந்து நம்ம மேலே எவ்வளோ பாசம் வச்சுக்கிட்டு இருக்கா தெரியுமா, அது உனக்கு தெரியாது காவேரி. ஏன்னா என்னமோ தெரியல, அவங்கள பார்த்த உடனே எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. அதனால தான் நான் சொன்னேன். ஏன்னா அவங்க மேலே ஒரு நம்பிக்கையும் இருக்குது. அதே மாதிரி அவங்க நல்ல ஒரு
ஆளுங்களும் கூட. ஏன்னா அவங்க ஒரு பொண்ணுங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் குடுக்குறவங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்தாவே தெரிஞ்சிரும் அப்படின்ற மாரியுமே இங்க சாரதா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்க விஜய் வந்து வீட்ல தாத்தா சொன்னதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே வருத்தமாவும் இங்க அம்மு கிட்ட போறாங்க. அம்மு வந்து மொபைல பார்த்துக்கிட்டே தூங்கிடுறாங்க. உடனே அங்க மொபைல் எடுத்து இங்க காவேரிக்குமே ஒரு நோட்டீஸ் இது வாய்ஸ் நோட்டீஸ் போடுறாங்க. உடனே என்ன நோட்டீஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரியுமே மொபைல பார்க்கவும், அதுக்கப்புறம் சாரதா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிட்டு அங்க காவேரி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சாரதாவும் "என்ன காவேரி 2 புடவ எடுத்துட்டு வந்திருக்க, யாருக்காக?" அப்படின்னு சொல்லிட்டு எங்க சாரதா கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன எங்க காவேரியும், "அம்மா இது நான் எடுத்துட்டு வரல. எங்க விஜயும், அம்முவும் 2 பேரும் பர்ச்சேஸ்க்காக போனாங்க. நம்பளுக்காக எங்க அம்மு வந்து நம்மளுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கா. அதுவும் இல்லாம இது அவ எனக்கு சர்ப்ரைஸ் வேற குடுக்குறேன் அப்படின்ற மாரி இந்த 2 புடவைய குடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்க சாரதா வந்து மனசுக்குள்ளயே எனக்கு அம்முக்கு என் மேல எவ்வளோ பெரிய பாசம் இருக்கும். ஏன்னா அவளுக்கு வந்து நான் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமலே என் மேல இவ்வளோ பெரிய பாசம் வச்சுக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் நினைக்கிறபோது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதுவும் இல்லாம கூடிய சீக்கிரம் எங்க காவேரிக்கு பழைய நினைவுகள் எல்லாம் வந்துட்டா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அப்படின்ற மாரியுமே இங்க சாரதா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இங்க காவேரியும், "அம்மா என்னம்மா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்படி என்னதான் நீங்க யோசிக்கிறீங்களோ எனக்கு தெரியல. இங்க அந்த அம்மு வந்ததுலேருந்தே உங்க நடவடிக்கையே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கூட புரியலம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரியும் சொல்லிடுறாங்க. உடனே இங்க சாரதாவும், "காவேரி அது ஒண்ணும் இல்ல. அம்முக்கு நம்ம மேல எவ்வளோ பெரிய பாசம் இருந்தா நம்மளுக்கு புடவைய சர்ப்ரைஸா ஒரு கிஃப்ட்டா குடுத்துருப்பா. இது நல்லா சூப்பரா இருக்கு புடவ" அப்படின்னு சொல்லிட்டு அங்க சாரதா வந்து காவேரி கிட்ட சொல்லவும், உடனே இங்க காவேரியும், "அம்மா இது 2 புடவ இருக்கு. உனக்கு எந்த புடவ பிடிச்சுச்சோ அத எடுத்துக்கிட்டு, நீ ஒண்ணு வச்சுடுமா நான் எடுத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரியும் அங்கருந்து சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. உடனே இங்க விஜய் வந்து வாய்ஸ் நோட் போட்டிருப்பாங்க. அத வந்து இங்க காவேரியுமே கேட்குறாங்க. உடனே மிஸ் என்ன மிஸ் நீங்க அ அம்மு கூட பேசக்கூடாது. ஏன்னா அங்க ஸ்கூல்ல வந்து ரொம்பவே அட்வான்டேஜ் எடுத்து எங்க அம்முவ மட்டும் பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற பிரின்சிபல் வந்து உங்கள ரொம்பவே திட்டினாங்க. அதையும் மீறி நீங்க அம்முகிட்ட பேச சொல்லி அங்க பிரின்சிபல் வந்து சொன்னாங்க அப்படின்ற மாரி சொன்னீங்க. ஆனா இவ்ளோ சீக்கிரம் உங்களோட பிரின்சிபல் வந்து இவ்ளோ சீக்கிரம் மனசு மாறுவாங்க, இவ்ளோ சீக்கிரம் இப்படி ஒரு விஷயத்த சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நான் நெனச்சு கூட பார்க்கல. அதுக்கு நான் என்னோட ஒரு சார்பாவும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா என்னால தான் உங்களுக்கு இப்படி ஒரு அவமானமும், அசிங்கமும் வந்துருச்சு. நீங்க என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வாய்ஸ் நோட்டீஸ் போட்டிருக்காங்க எங்க விஜயும். இத பார்த்த காவேரியும், "சார் அது விட்டு தள்ளுங்க. அது நான் எதுவுமே எடுத்துக்கல சார். நீங்க பேசாம தூங்குங்க" அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரியுமே ரிட்டர்ன் வந்து வாய்ஸ் நோட் போட்டுடுறாங்க. இத கேட்டதும் விஜயும், காவேரி மிஸ் இப்போ வந்து நம்மளுக்கு இது வாய்ஸ் நோட்லாம் போடுறாங்க. நம்ம கூடிய சீக்கிரம் காவேரிக்கு நம்ம பழைய நினைவுகள் எல்லாம் திரும்ப வர மாரி நம்ப நிகழ்வுகளெல்லாம் நம்ம பண்ணணும். அதே மாரி காவேரிக்கு பழைய நினைவுகள்லாம் வந்தா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அப்படிங்கிற மாரியுமே இங்க விஜய் வந்து மனசுக்குள்ளேயே நெனச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்க காவேரியும், இவங்க எதுக்கு எனக்கு நைட் டைம்ல வாய்ஸ் நோட்டஸ் எல்லாம் போடுறாங்க. இவங்க கூட மறுபடியும் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயுமே நெனச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.